Hi friends, welcome to my channel. இது வந்து ஒரு நார்மலாக ஒரு சிம்பிளாக ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன். பொதுவாக நம்ம ரவுண்ட் ஷேப் வைக்கும்போது லைனிங் வந்து அந்த ரவுண்ட் ஷேப்பில் மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்கு நம்ம வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணி திருப்புற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம இந்த மாதிரி போட் நெக் வச்சு டிசைன் நெக் பண்ணும்போது லைனிங் வந்து ஃபஸ்ட்டு எந்த பக்கம் கொடுத்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஸோ நான் வந்து சென்டரில் தான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவேன். இதில் வந்து நான் ஜரி த்ரெட்டில் 2 லைனும் சில்க் த்ரெட்டில் 2 லைனும் போட்டிருக்கேன். ஸோ நான் வந்து நார்மல் ஃபுட்டு வச்சே தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ வந்து சென்டரில் இந்த ஷேப், அதாவது நம்ம என்ன ஷேப் கொடுக்குறோமோ அது வந்து நமக்கு கிளியராக கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து சென்டரில் தான் ஸ்டிச் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ இதில் நான் வந்து பின் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த பின்னு ரொம்ப முக்கியம். ஸோ இதை சேஃப்டி பின் நீங்கள் போட்டுக்கோங்க இந்த மாதிரி. இப்போ வந்து நான் சென்டரில் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறேன். ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் அந்த ஷேப் நல்லா கிளியராக தெரிகிற மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நான் கட் பண்ணிக்கிறேன். நார்மலாக நம்ம நெக் ஷேப் கட் பண்ணி திருப்புற மாதிரி திருப்பிக்கலாம். இப்போ இதில் சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து என்ன ஷேப்பில் நம்ம சென்டரில் போட்டிருக்கோமோ அந்த ஷேப் கரெக்டாக கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து லைனிங்கை ஃபஸ்ட்டு அதில் வந்து ஸ்டிச் பண்ணி திருப்பி எடுத்துக்கணும். இப்போ வந்து இந்த இடத்துல நான் வந்து ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்கிறேன். போட்டதுக்கு அப்புறமா இந்த கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த லைனில் வந்து அப்படியே ஓரத்தில் ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்கிறேன். இது வந்து நம்ம வந்து ஜரி த்ரெட்டு சில்க் த்ரெட்டில் நம்ம போட வேண்டியதில்லை. அதிலேருந்து கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாம். கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கிளாத் விட்டுட்டு அதில் வந்து ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த கட் பண்ண அதே ஷேப்பை நான் அப்படியே வச்சு கிராஸ் பீஸ் வந்து அதே ஷேப்பில் நான் எடுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த ப்ளவுஸ் நெக்கோட சென்டரில் இந்த கிராஸ் பீஸ் சென்டரையும் வச்சு பின் பண்ணிக்கிட்டாலும் ஓகே, இல்லை நீங்கள் அப்படியே பிடிச்சி ஸ்டிச் பண்ணாலும் ஓகே. ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். இதில் சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் சைடில் இந்த மாதிரி கிளாத்தை விலக்கி விட்டுட்டு மேலே ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. நார்மலாக நம்ம நெக் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் இது. ஸோ அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட கிராஸ் பீஸ் வந்து இந்த மாதிரி லைட்டாக மடித்து விட்டு ஹெம்மிங் பண்ணியிருக்கேன். ப்ளவுஸோட சென்டரில் வந்து கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ப்ளவுஸோட சென்டரில் இந்த மாதிரி லைனிங் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அந்த போட் நெக்கில் நம்ம வந்து கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இந்த டிசைன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.